வணக்கம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் தொழிலாளர் தோழர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் நல்ல கவிஞர். ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வின் பண்ணவர். அதெல்லாம் தெரியும். அவர் தேச விடுதலைக்காக போராடினவர் கூட. ஆனால் அவர் தொழிலாளர் தோழர்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் என்ன தொழிலாளர் போராட்டங்கள்லாம் கலந்துட்டு இருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரியான போராட்டங்களில் கூட அவர் ஒன்று ரெண்டு ஈடுபட்டிருக்கார். ஆனால் முக்கியமான விஷயம், எதுக்காக அவர் நான் தொழிலாளர் தோழர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இருங்க நான் அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். இப்போ முதல்ல தாகூருடைய சிறப்பு, அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் ஒரு கவிஞர், தேச விடுதலைக்காக போராடினவர். அவர் இயற்றிய கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பின் ஒரு பகுதி தான் ஜனகணமன என்னும் நமது தேசிய கீதம். எல்லாம் ஓகே. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், சாதனையாளர், இசையமைப்பாளர், ஓவியர்னு அவருக்குள்ள பன்முகத்திறமை இருக்குது. நமது நாட்டுடைய தேசிய கீதம் மட்டுமல்ல, பங்களாதேஷின் தேசிய கீதமான அமர்சோனர் பங்களாவும் அவர் இயற்றியது. உலகிலேயே 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் இயற்றிய ஒரே கவிஞர் தாகூர் மட்டுமே. அது வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. அதையும் தாண்டி இவருடைய புகழ், இவருடைய ஆற்றல், இவருடைய திறமை அனைத்திற்கும் ஒரு படி மேலானது அவருடைய நற்குணம். என்னவென்றால், அவர் எந்த ஆண்டு நோபல் பிரைஸ் வின் பண்ணாரோ அதே வருஷம் வெஸ்ட் பெங்காலில் டாக்கான்னு ஒரு சிட்டி, அங்கே பெரிய இலக்கிய மாநாடு நடந்தது. அந்த இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு தாகூரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தாகூர் என்ன பண்ணார், 1 டே பிஃபோர் லெட்டர் போட்டார் அந்த இலக்கிய மாநாட்டை நடத்தும் அமைப்பிற்கு. என்னால் இப்போ வர முடியாத சூழ்நிலை, நீங்கள் வேற யாரையாவது வச்சு இலக்கிய மாநாட்டை நடத்திக்கோங்க. அந்த மாநாட்டை நடத்துபவருக்கு என்ன விஷயம்னு புரியல. ஏதோ தாகூருக்கு சம்திங் ப்ராப்ளம் போல இருக்குது, நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணார், தாகூருடைய கிராமத்திற்கு அந்த மாநாட்டை நடத்துபவர் வந்தார். வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அவர் வீட்டில் வேலை செய்கிறவருக்கு உடம்பு முடியல, காலரா. இன்றைக்கி மாதிரிலாம் அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடையாது. வீட்டில் யாருக்கா உடம்பு முடியலன்னா யாராவது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். அந்த வேலையாளுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. தாகூரை தவிர அவருக்குன்னு எந்த உறவும் இல்லை. தாகூர் பொறுமையாக சொன்னார் அந்த மாநாட்டை நடத்துபவரிடம், இவனுக்கு என்னை தவிர வேறு எந்த சொந்த பந்தமும் இல்லை. பல வருடமாக என் வீட்டில் எனக்காக இவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இன்று இவனுக்கு உடம்பு இல்லைன்னா நான் இவனுக்காக வேலை பார்க்காம வேற யாருக்காக வேலை பார்க்க முடியும்னு வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாக இருந்து தண்ணி, சாப்பாடு எல்லாம் எடுத்து கொடுத்து பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்த உயர்ந்த குணம்தான் தாகூர் அவர்களை மிக உயர்ந்த இடத்தில் வாழ்க்கையில் கொண்டு போய் வைத்தது. இன்றும் அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகியும் அவருடைய பெயர், அவருடைய சாதனைகள் நமது மக்களின் மனங்களிலே மறையாமல் இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணம். இப்போ ரஹ்மான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண மியூசிக் டைரக்டர். எந்த இசையமைப்பாளருக்கும் கிடைக்காத சிறப்பு அவர் கிடைச்சதுக்கு காரணம் என்ன? அவரை விட சீனியர்ஸ், திறமையானவங்க கூட நம்ம நாட்டில் இருக்காங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா, அவர் எவ்வளவுதான் உச்சத்துக்கு போனாலும், எத்தனை கோடிகள் சம்பாதிச்சாலும், எத்தனை படம் ஹிட்டு கொடுத்தாலும், தன்னால தான் இது நடக்கிறது, தான் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிற அந்த வித்யா கர்வம் அவரோட மண்டையில் இல்லாமல் இருக்குது. அந்த வித்யா கர்வம் இல்லாத அந்த சாந்தமான மனமும் சாந்தமான முகமுமே இறைவன் அவரை அவ்வளவு உச்சத்திற்கு கொண்டு சென்றார் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். உண்மையும் அதுதான். இராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தி. அடுத்து வேறு ஒரு தொழிலாளர் தோழரை நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.